பாவீங்களா படத்துல தலைமை சும்மா சலாக்குன்னு குத்துறா போல. சூர்யா நடிப்பை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அந்த அளவுக்கு அவரு நடிச்சிருக்கா போல. எந்த அளவுக்கு நடிச்சிருக்கா போல. உசிரே நீ நான் தான். ரஹ்மான் பாடிக்கிறார் போல. பாட்டு வேற மாதிரி பாடிக்கிறாரு. நாங்கெல்லாம் புள்ளிங்க சும்மா அந்த பென்சில் ஊக்கத்து சுளுக்குன்னு குத்தணும் எல்லாரும். ஊக்கா ஏதோ ஒன்று ஐயா உடையா. நம்ம படம் வேற மாதிரி பார்க்க வந்தோம். சும்மா கலக்கிட்டா போல. அசுரனா இது அசுரனே மிஞ்சிட்டா போல. ஆமா. ஐயோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால அது ஒரு சீன் தான். அது ரொம்ப பாட்டு வந்து ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலிலாம் பார்க்கக்கூடாதுண்ணா. நாங்கள் புள்ளிங்கண்ணா. இந்த படத்தை புள்ளிங்க வந்து பார்க்கணும். ஃபேமிலி வந்து பார்க்கவே கூடாது. இதெல்லாம் ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது. பசங்களுக்கான ஸ்டோரி. தலைவனுக்கோசம் ஸ்டோரி இது. எங்கள் தலைவனுக்கான ஸ்டோரி இது. ஃபேமிலி இதை வந்து பார்க்கவே கூடாது. ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது. பார்க்கக்கூடாது. கத்தி எடுத்து இந்த மாதிரி ஃபுல் ஆக்ஷன். இதை பார்த்து தங்கச்சி நல்லா இருக்குண்ணே. பாசம் அவ்வளோ வச்சு அவரு பாசத்தை கொடுத்தாரு. ஆனா தம்பிக்காரன் குத்துறான். தம்பி துரோகி மார்ல குத்துறான். தூக்கி வளர்த்தாரு. தூக்கி வளர்த்த மார்லயே குத்துறான். அவன்லாம் என்ன மாரி தம்பிக்காரனா இருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து அவர் வளர்த்தாருன்னு. வளர்த்துட்டு அவரு என்ன பண்றாருன்னு. ஆனா டைரக்டர் ஹேட்ஸ்ஆப் நல்லா எடுத்திருக்காரு படத்தை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் நடிச்சு தம்பி வந்து நடிச்சிருக்காரு. அதாவது அண்ணன் டைரக்ஷன் பண்ணி தம்பி வந்து நடிச்சிருக்காரு. இப்போ தம்பி வந்து டைரக்ட் பண்ணி அண்ணன் நடிச்சிருக்காரு. சூப்பரா இருக்கு அண்ணன். சூப்பர் செல்வராகண்ணே வந்து பயங்கரண்ணே. அவரோட ஆக்டிங்லாம் வேற மாதிரி. அவரு நம்ம டைரக்டர்னு பார்த்தா நடிப்புலயும் அவர் லட்சத்துன்னு காட்டுறாரு. கொஞ்சம் இது போல டிஸ்டர்பன்ஸ்லாம் நம்மள எதிர்ப்பாங்கண்ணே. எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஆனால் சூர்யா மியூசிக்லாம் விடுனா அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ரஹ்மான் வந்து அவர் ஆஸ்கார் அவார்டுலாம் வாங்கினவர். அடுத்து நம்ம இமான் அண்ணாச்சியும் வாங்குவார். ஏதோ ஒரு அண்ணாச்சி கடையில் இருக்கிற அண்ணாச்சியா அல்ல. படம் வேற மாதிரி சூப்பராக இருக்கு. எல்லாருமே வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்ல படம். ஆனால் ஃபேமிலிக்கான படம் கிடையாது இது. போலாமா? எப்படி சொல்றது, இது வந்து ஒரு கொலை சம்பவம் அந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்கல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபேமிலி வந்து பார்க்கலாம்னு எதனால பார்க்கக்கூடாது? அந்த படத்துல ஒரு டயலாக் சொல்ல முடியும். இதுல வந்து சொல்ற பாருங்க, நீங்க கேக்குறீங்க கேள்வி. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படம் வந்து பார்க்க தேவையில்லை நீங்க சொல்றீங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இந்த படம் பார்க்க தேவையில்லை கேட்கும் போது அந்த ட்விஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, கூட இருந்து இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு எதனா கூட இருந்து துரோகம் பண்ணா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை தான் இந்த படத்துல குத்துருக்காங்கன்னு. இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். இல்லைண்ணே, நான் எதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடாதுன்றேன்னா, ரத்தம் குத்தத்தை பார்க்கக்கூடாதுண்ணே. ஏன்னா இந்த சமுதாயம் கெட்டு போயிடும் இது போல் ரத்தத்தை பார்க்கும் போது. அதனால நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாது. உங்களை வன்மையாக நான் கேட்டுக்கிறேன். வந்து பாட்டு வருமா? பாட்டுக்கான லீடர் இல்லைண்ணே. எல்லாரையும் தான் அவர் தான் சாவடிச்சிட்டாரு. எப்படி அதுக்கான பாட்டும் கிடைக்கண்ணே? கிடைக்க வாய்ப்பே இல்லைண்ணே. நன்றி வணக்கம். படம் எப்படின்னா இருக்கு ப்ரோ? இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாண்டியன்ற படம் வந்து தனுஷ் சார் இயக்கி ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பாரு. இப்போ இந்த D50 படம் வந்து பார்த்தீங்கன்னா அவரு வந்து இயக்கி நடிப்பார். ரசிகர்களே தெரியாது. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பயங்கரமாக எல்லாம் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அந்த கோணி ஊசி இருக்குல்ல, அது எடுத்து சலாக்னு குத்துறாரு. வேற லெவலில் பண்ணியிருக்காங்க சார் இந்த படம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து துரோகம் பண்ணால் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சார் பண்ணியிருக்காங்க. அந்த துர்கான்ற கேரக்டரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேணும். அந்த துர்கான்ற கேரக்டர், லேடி கேரக்டர் வந்து சூப்பராக, ஹீரோயின் கேரக்டர் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் இந்த படத்தில். ஐயோ, இந்த சாங்லாம் வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ரஹ்மான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வாங்கின ஆள். அவர் வந்து இந்த சாங்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இந்த வாட்டர் பாய்க் சாங்லாம் நல்லா இருக்கு. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உசுரே சாங் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார் இந்த படத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்டவாளத்தில் ஓடுதுற ட்ரெயின், தேட்டரில் ராயன் படம் தான் லயனு. தண்டவாளத்தில் ஓடுதுற ட்ரெயின், தேட்டரில் ராயன் படம் தான் லயனு. ஓகே சார். படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருப்பாங்க. நடிப்பு நல்லா இருக்கு. படம் பக்காவா இருக்கு. வேறாவது படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி எல்லாமே வந்து பார்க்கலாம். நல்லா ஸ்டோரி, நல்லா காமெடி, ஃபைட்டு எல்லாம் வேறாவது படம். பாட்டில் சமையல். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறீங்க தனுஷ் சார்? 100 தரலாங்க. நல்லா மார்க்கு. செம்மையாச்சுக்கிற படம். நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் பாங்க படம். சான்ஸே இல்லை தலை. படம் எப்படின்னா வேற லெவலு. ஆனால் படம் எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்கு ப்ரோ.
செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது படம். சாங்லாம் எப்படிண்ணா இருக்கு? சாங்கெல்லாம் வேறு மாதிரி மிரட்டிட்டார் ஏஆர் ரஹ்மான். நீங்கள் ரேட்டிங் சொன்னீங்க, எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்களா? 7 கொடுப்பேன். ஓகே. படம் எப்படிண்ணா படம் எப்படி பிடிச்சிருந்தது ப்ரோ. ஆனால் நம்ம நினச்ச ஐப்புக்கெலாம் அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இதுக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வந்து கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. ஒரு என்ன 5க்கு வந்து ஒரு 3, 2.5 அந்த மாதிரி தான். பிகாஸ் தனுஷ் ஆக்டிங்லாம் வச்சுக்க முடியாது. அவன் வந்து வேறு மாதிரி தான் அவன் ஆக்டிங்லாம். பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டட் தட் மச். படம் எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? மண்டை வலிக்குது. ஓவர் வைலன்ஸாக இருக்குது. அதனால் கான்செப்ட் எல்லாம் ஒன்றுமே புரியல. அது வந்து பழி வாங்குறதா கதை, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அதில். கதையில் 1.5 மணி நேரம் கதை தான், அது வந்து 2.5 மணி நேரத்துக்கு ஈர்த்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வைலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. உட்காந்து பார்க்க முடியல. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? 5 கொடுக்கலாம் அந்த சாங்க்காக தான். அது கூட மற்றபடி படத்தில் வந்து ஒரு இதுவே ஒரு ஃபீலிங்கே இல்லை. ஓகே எதுக்கு கொலை பண்ணுறாங்க, எல்லாம் பார்க்குறவங்களாம் குத்திக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான் நடக்குது. மற்றபடி எதுவுமே வீட்டில் வர டிவியில் போடும்போதே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கதை தான். அதுவும் வித்தியாசமாலாம் எதுவும் இல்லை. எல்லாம் பழி வாங்குற கதை தான். நிறைய பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருந்தது ப்ரோ. நல்லா சார் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்களா? தரமாக இருக்குது ப்ரோ. தரமாக இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்லோவாலாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் ஒரு 10-15 நிமிஷம் தான் தனுஷ் காட்டுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் காட்டினதுலேருந்தே ஃபயராக போகுது படம். கண்டிப்பாக சாங்லாம் எப்படி? சாங் உள்ளே கிழிச்சிட்டாங்க செகண்ட் ஷோவில். போகி பாட்டுக்கு ஃபுல்லாக செலிப்ரேஷன் தான் தேட்டருக்குள்ளேயே. ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? 10க்கு எவ்வளோ தருவீங்க ரேட்? அவர் டேரக்டராக பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கண்டிப்பாக தரலாம். ஆக்டராக பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கண்டிப்பாக கொடுக்கலாம். 9 அந்த மாதிரி எதனா தான். நல்லா இருந்தது அண்ணா. நல்லா ப்ரோ. நல்லா சொல்லுங்க ப்ரோ. ராயனா ப்ரோ, அது ஆவரேஜ் தான் ப்ரோ சொல்லலாம். ஓகேவா எடுத்திருக்கானுங்க, வேற மாதிரி எதுவும் இல்லை. அது என்ன ப்ரோ, ஸ்டோரி இது அவ்வளோவா இல்லை, ஆக்டிங் இது பார்த்தா நல்லா தான் ப்ரோ எடுத்துருக்காங்க. ஆனால் கதை இதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. அந்த போகி சாங் அது சூப்பராக இருக்குது ப்ரோ. அதுக்காகவே படம் வந்து பார்க்கலாம். நல்லா என்டர்டைன்மெண்ட் போச்சு அந்த சாங் மட்டும். அது ஸ்டோரி தான் கொஞ்சம் ஆவரேஜாக போன மாதிரி இருக்குது. அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ. தனுஷ் ஆக்டிங்கு, தங்கச்சி பாசம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யா நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மைனஸ் எதுனா ஸ்டோரி தான் மாதிரி மொக்கையாக கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை ப்ரோ. கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்லலாம் ப்ரோ. வேறு மாதிரி ரேட்டிங்னா 5க்கு 3 அந்த மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் எதிர்பார்த்ததோட சூப்பராகவே இருக்கு. கண்டிப்பாக வருது தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. முதல்ல சூறு தான் எல்லாமே, எல்லா சீனும் தரமாக இருந்துச்சு. எதுவும் எங்கேயும் யாரையும் வேஸ்ட் பண்ணல. கேரக்டர் எல்லாரும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். எல்லாம் பக்காவாக தான் ப்ரோ இருக்குது. எதுவும் அவ்வளோ நம்ம நல்லா கவனிச்சா தெரிஞ்சிருக்கோம். மற்றபடி அவ்வளோவா பெருசாக ஒன்றும் தெரியல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ. பிஜி ஒர்க்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக தான். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். படம் எடுக்கிறது நல்லா இருக்கு. ஒரு வாடி பார்க்கலாம். சூப்பராக நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. படம் வேற மாதிரி தெரியல. மாசாஜ் 10 வருஷம் Very nice, very emotional also. படம் வந்து சொல்ல முடியாது.
ஆனால் பொம்மால வேற மாதிரி இது ஒரு படம் வடச்சே 2 மாதிரி இது ஒருத்த பயங்கரம் இல்லை பயங்கரம் வேற மாதிரி படம். பிஜிஎம் என்ன பிஜிஎம் வேற மாதிரி போட்டுருக்காரு ஏஆர் ரஹ்மான். சந்தோஷ் நாராயணன் தவிர புதுசாக செஞ்சிருக்காரு தனுஷ். ஆனால் வெயிட் பண்ணி தரமாக செய்கை பண்ணிடுறாரு. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குதுண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து இந்த படத்தை இயக்கி எடுத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா செம பயங்கரமாக இருக்குது. பாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தூள் கழிப்பிட்டாரு. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எஸ்.ஏ. சூர்யாவாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், செம்ம ஆக்டிங்கு. அப்புறம் நம்ம செல்வராகவன் சார் ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்மாராக பண்ணிடுறேன். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆகிடும் சார். நான் 10க்கு 10 கொடுப்பேன் சார். இந்த மாதிரி படம் தனுஷ் சார் வந்து இயக்கி நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வடச்சென்னை பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்குது. பார்ட் 2 வெயிட்டிங் பண்ணுறேன். இந்த படம் செம்ம ஹிட் சார். நல்லா இருக்கு. படம் வேற லெவல்னா, இன்ட்ரோல் ஃபைட்டு வேற லெவல். ஓகே ப்ரோ, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. சூப்பர் சூப்பராக இருக்கு. சம ப்ரோ. பிளாஸ்ட்ண்ணா. படம் தொண்டெல்லாம் கட்டிடுச்சுண்ணா. பண்ண முடியல, தொண்டை கட்டிடுச்சு, பேச முடியல. படம் விளையாடு மத்தியம் பயங்கரமா வேற லெவல்னா படம். சூப்பராக இருக்குது. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது படம். எல்லாமே மஜா இருந்துச்சு படத்துல. அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணலாம்ண்ணா. தனுஷ் ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி படம் பார்க்குற மாதிரி இருக்காங்க எல்லாருக்கும். ஃபீல் செம்மையா இருந்தது, செம்ம ஃபீல், செம்ம ஆக்டிங். தனுஷ் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் தரமா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு, செம்மையா சூப்பரா இருக்கு. தாராளமா பார்க்கலாம். வேற லெவல் தூக்கி சாப்பிட்டுருச்சு. பிஜிஎம் மியூசிக்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. 10க்கு 100. தனுஷோட படம். ஆமாம், மிகப்பெரிய ஃபேன் ப்ரோ. பயங்கரமாக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. தரம் ப்ரோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் சூப்பர்ண்ணா. சூப்பர் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. வேற லெவல். நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ. சூப்பர்ண்ணா, சூப்பர். நல்லா இருந்துச்சு. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு. சாங்கு ஃபைட்லாம் எப்படி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? எல்லாம் வந்து துரோகம் தான், நம்பிக்கை துரோகம் தான். ஃபோட்டோ கம்மி. நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி ப்ரோ? படம் தரமாக இருக்கு ப்ரோ. வாகையில் ப்ரோ நாங்கள் படம் பார்க்கறதுக்கோசரம் வந்து அது ரோகிணிலாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அசாம்லேருந்து வரோம் ப்ரோ. இங்கேருந்து இல்லை, அசாம்லேருந்து வரோம் ப்ரோ. சத்தியமாக நாங்களாம் ஒரு வடக்கன் ஸ்டாராக தமிழ் பக்காவாக கற்றுட்டு வந்துக்கிறோம். படம் வந்து வேற மாதிரி எப்படி சொல்றதுன்னா எல்லாருக்குமே வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க ப்ரோ. எல்லாருமே வந்து ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட்லாம் அந்த மாதிரி ப்ரோ. சத்தியமாக வந்து ஒரு யாராக இருந்தாலும் எந்த ஃபேனாக இருந்தாலும் வந்து இந்த படத்தை வந்து ரசிச்சு பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி கூஸ்டம்ஸ் ப்ரோ. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் தரமான ப்ரோ. நான் தளபதி ஃபேன் ப்ரோ. நான் தளபதி ஃபேனு, ஃப்ரெண்டு தனுஷ் ஃபேனுன்றனால இந்த ரோகிணியில் வந்து இட்டுன்னு வந்தான் வேற மாதிரி ப்ரோ. சான்ஸே இல்லை. ஒவ்வொரு சீனும் கத்தி தொண்டையே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அவருக்கு உண்மையாகவே ஆஸ்கார் அவார்டு தந்தது வந்து உண்மைதான் ப்ரோ. கரெக்டு தான் ப்ரோ கொடுத்ததுக்கு. இதுதான் ரீசனு. தேட்டரில் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணுறாங்க. அது காரணமே ஏஆர் ரஹ்மான் தான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ படம். உண்மையாக ஒரு மீம் ஒன்று பார்த்துருப்பீங்க ப்ரோ. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டராக சொல்லுவாங்க. அந்த மீம் கண்டிப்பாக தனுஷுக்கு பொருந்தும் ப்ரோ. அவர் படித்த ஸ்கூலில் டைரக்ஷனுக்கு ஹெட்மாஸ்டர்னா செல்வராகவனும் வெற்றிமாறனும். அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனில் அவர் பிரின்னு பிரிச்சுட்டாரு. படம் வேற மாதிரி இருக்குது.
தயவு செஞ்சு கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலாம் ப்ரோ. சாங்ஸு அந்த உசுரே நீதானாலாம் கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, அப்படியே அதிருது சீட்லலாம் ப்ரோ. இப்போதான் ப்ரோ இதை வந்து நான் அங்கே சொன்னேன் ப்ரோ அவங்க கிட்ட. இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இப்போ வேண்டாம் இவன் சொல்கிறான். உண்மை தானே ப்ரோ சொல்ல முடியும். எத்தனை பேர்கிட்ட பேட்டி கொடுத்தாலும் உண்மைனாவோ அதை தான் சொல்ல முடியும். அதுதான் உண்மை. நான் சொல்றது பொய்யா கூட இல்லை. ஆனால் நீங்கள் நேரில் போய் வந்து படத்தை பாருங்க. சூப்பராங்க. படத்தோட ரேட்டிங் 10-8 தரலாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் ப்ரோ. படம் ஃபுல்லாக ஆல் தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் எப்படி செம்மையாக இருந்ததுண்ணா. நான் தனுஷ் ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டே கட்டியில 200 கொடுக்குறாங்க. ஃபீல் பண்ணுறீங்க? ரெடில்ஸ்லேருந்து வந்தேன். தலையை பார்த்தேன், வீடியோலாம் எடுத்துட்டேன். தனுஷ் வீடியோ எடுத்துட்டேன். அஜித்தா தலைனா தனுஷை பார்த்தேன். ஹாப்பினா தனுஷ் வந்து இங்கே இவ்வளோ பக்கத்தில் பார்த்தேன்.